ஆக்சுவலாக அந்த குளோபல் லெவலில் டெரரிசம் அதிகமாக்குறது யாருன்னு பார்த்தா நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஹிந்து குரூப் டெரரிசம் பண்ணுது, இஸ்லாமும் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கண்ட்ரியே பண்ணுது, இல்லை ஒரு ஐடியாலஜி பண்ணுது. ஸோ நிறைய குரூப் டெரரிசம் நிறைய ஆக்கில் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு சென்டர் பேஸ் ஆர்டிக்கலில் குளோபல் லெவலில் டெரரிசம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இஸ்லாமிக் டெரரிசம் வந்து அழியல, இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வேற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு டெரரிசம்னால இஸ்லாமிக் பற்றி லிங்க் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அது மேபி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா ஒரு ப்ரீஜுடைஸ் உருவாக்கிடும். அப்படி யோசிக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் ரேஷனலாக யோசிக்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கலோட இந்த ஆத்தர் இருக்கார்ல, அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இஸ்லாமிக் டெரரிசம் எப்படி உருவாயிருக்கு, எப்படி எவால்வ் ஆயிருக்கு, அது இப்போ எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லி காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் இஸ்லாமிக் டெரரிசம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் மைண்ட் வச்சுக்கிட்டீங்களே, வாட் இஸ் டெரரிசம்? யூசிங் தி வயலன்ஸ். ஓகேவா? அப்போ குளோபல் லெவலில் நிறைய வயலன்ஸ் நடக்குது. அந்த எல்லா வயலன்ஸுக்கும் இஸ்லாமிக் குரூப்ஸ் மட்டும் காரணம் கிடையாது. அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன ப்ரூஃப்? 2 பெரிய எக்ஸாம்பிள், ரஷ்யா உக்ரைன் வார், 2வது இஸ்ரேலோட வயலன்ஸ். இதுதான் 2 பெரிய ஒரு வார் வச்சுக்கலாமா? அதாவது நிறைய உயிரிழப்புகளை சந்திக்கிறது. டெய்லி பேப்பரில் சென்டர் பேஜ் எடுத்த உடனே சென்டர் பேஜ், ஃப்ரண்ட் பேஜ், ஹெட்லைன்ஸே வந்து ஏர் ஸ்ட்ரைக் தான். இப்போ அந்த உலகத்தை குழப்ப நிலைக்கு உருவாக்கினது எதுனா வயலன்ஸ் தான். அந்த பெரிய வயலன்ஸ் இப்போ நடந்துருக்கிறதுல 2த்துலையுமே பெரிய இஸ்லாமிக் லிங்க் எதுவும் கிடையாது. அதாவது இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனியன் குரூப்ஸ் இருக்காங்க. நான் சொல்றது அந்த வார் சிச்சுவேஷனை இன்னும் பீஸ் ஆகாம பாத்துக்கிறது யாருன்னா, அமைதியை உருவாக்காம இன்னும் சண்டை போட்டு இருக்காங்களே, அதுக்கான மெயின் ரீசன் வந்து ஒரு ரிலீஜியஸ் ரீசன் கிடையாது, பொலிட்டிக்கல் ரீசன். ஸோ பொலிட்டிக்கல் ரீசனும் எக்கனாமிக் ரீசன் தான் உலகத்தில் டெரரிசம் அதிகமாக இருக்கே தவிர ரிலீஜியஸ் ரீசன்லாம் செகண்டரி வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ரிஜுடிஸ் வெளியே வந்துருங்க. ஓகே, இப்போ கிளாஸ்ல போகலாம். கிளாஸ் மீன்ஸ் அந்த ஆர்டிகல் சொல்றது போகலாம். ஆக்சுவலி இன்னும் நாங்கள் வச்சுக்கலாங்க, இந்த உலகத்தில் எங்க வார் நடக்கிறதும் வயலன்ஸ் நடக்கிறதுலாம் யூஸ்வல் தான், இங்கே நடந்து தான் இருக்கும். பட் சரி பண்றதுக்கு இன்டர்நேஷனல் நிறைய இருக்கு. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு. 2 பேரோட மெயின் ஏம் என்ன? உலகத்தில் அமைதி உருவாக்கணும். 2 பெரிய நிறுவனங்களும் இருக்கும் போதும் உலகத்தில் அமைதி உருவாக்க முடியல அர்த்தம். அந்த 2 நிறுவனங்களும் ஒழுங்காக செயல்படல. என்ன ரீசன்? இந்த 2 இன்ஸ்டிடியூஷனோட அல்டிமேட் பேக்ரவுண்ட் ஏம் என்ன இருக்குன்னா, பவர்ஃபுல் நேஷன்ஸ் அந்த நிர்வாகத்தை டாமினேட் பண்றது வெல்த்தியர் கண்ட்ரிஸ். அவங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்றாங்க. எந்த கண்ட்ரி அட்டாக் பண்ணலாம், எந்த கண்ட்ரியில் பீஸ் உருவாக்கலாம், எது வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டாமினன்ட் கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால பீஸ் உருவாக்க முடியல. அப்போ பீஸ் வராமல் அந்த வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற டாமினன்ட் கண்ட்ரிஸ். அப்போ அவங்க மேலே நம்ம முடியும் ரீசன் பண்ண முடியும். பட் இதெல்லாம் ஆகாது, நியூஸில் வராது. அதுக்கு புரிஞ்சா? நான் ஸ்டோரி சொல்லல, நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் UNSC ICGயால் இந்த உலகத்தில் பீஸ் கொண்டு வர முடியல. பட் அதோட மெயின் இன்ஸ்டிடியூஷன் என்ன? எய்ம் என்ன? பீஸ் கொண்டு வரணும். அப்படின்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளேயும் இருக்கிற மாரல் அத்தாரிட்டி லாஸ் ஆயிடுச்சு. எத்திக்கலாகவே இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமைதி உருவாக்கணும். பட் எத்திக்கல் பேஸாக அவங்க என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. அப்போ எந்த கண்ட்ரியும் எந்த பெரிய இன்ஸ்டிடியூஷனும் ஒரு முடிவு எடுக்கும்போது மாரலாகவும் எத்திக்கல் எடுக்க முடியல. எல்லா முடிவுகளும் ரியல் பாலிட்டிக்காக எடுக்கிறாங்க. யோசிக்க முடியுதா? வாட் இஸ் ரியல் பாலிடிக்ஸ்? இந்த கண்டெம்பரரி சிச்சுவேஷனில் எந்த முடிவு எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்கும். அப்படிதான் எல்லா இன்ஸ்டிடியூஷன் ஒர்க் ஆக தவிர மாரல் அத்தாரிட்டியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. எது சரின்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ குளோபல் லெவலில் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இருக்கு, எல்லாமே ரியல் பாலிட்டிக்கல் லெவலில் டெவலப் ஆக தவிர எங்கே தவிர எப்படி இயங்கல? குளோபல் மாரல் ஆர்டர் இதை உருவாக்கல, எத்திக்கலா செயல்படல. இப்போ எத்திக்கலா செயல்படாத போது இன்னொரு ஆங்கிள் நடக்கும், டெரரிசம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ வி ஹேவ் டு கிரியேட் as a UPS aspirant, as a citizen, we have to create the moral community. எந்த விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கும் போது மாரல் நம்ம எடுக்கலாம். இன் ப்ராக்டிக்கல் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ப்ராக்டிக்கல் சொல்யூஷனுக்கும் மாரல் சொல்யூஷனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த வார்த்தை பார்த்தோம்ல, மாரல் கம்யூனிட்டி, இந்த வார்த்தை இன்ட்ரோ பண்ணது ஹியூகோ கிராட்டியஸ். இந்த உலகத்தில் நிறைய தேசங்கள் இருக்கு, எல்லா தேசங்களும் இது சிம்பிள் ஆஃப் மாரல் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னவர். அதாவது யூனிவர்ஸில் ஒரு முடிவெடுக்கும் போது எது ரைட் எது ராங் பேஸ் பண்ணி முடிவெடுக்கிற கம்யூனிட்டி உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த மாரல் கம்யூனிட்டின்ற வார்த்தை என்ன ஆயிடுச்சு? இப்போ டஸ்ட்பின்ல போயிடுச்சு. யோசிக்க முடியுதா? இப்போ நடக்கிற எந்த வார் எடுத்து பார்த்தாலும் அந்த வாருக்குள்ள காமன் எத்திக்கல் கோட் ஃபாலோ பண்ணப்படுகிறதா? ஃபாலோ பண்ணப்படவில்லை. குளோபல் ஜஸ்டிஸ் பக்கம் அந்த வார் நிற்கதான் கேட்டால் அதுவும் நிற்கல. அப்போ டெரரிசம், இஸ்லாமிக் டெரரிசம் இதை எப்படி சரி பண்ணணும், இதை அழிக்கணும், அதை யோசிக்கிறது ஒரு ஆங்கிள் இருந்தாலும் இந்த குளோபல் ஜஸ்டிஸையும் மாரல் கம்யூனிட்டி உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? UPS ஆஸ்பிரண்ட்னா உங்க பேப்பர்ல அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எத்திக்கல் பேப்பர்ல எழுதலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா வாட் இஸ் மாரல் கம்யூனிட்டி ரிசர்ச் பண்ணலாம், அதை வந்து என்ன பண்ணலாம், ஆக்ஷன்ல கொண்டு வரலாம். உங்க லைஃப்ல வந்து ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது ரியல் பொலிட்டிக்கலா, அதாவது ரியல் லைஃப்க்கு தேவைப்படுற முடிவு எடுக்கிறீங்களா, மாரல் முடிவு எடுக்கிறீங்களா, அதை செயல்படுத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆர்டிகல்ல வரலாம். இஸ்லாமிக் டெரரிசம் 3.0 ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இருக்கிற டெரரிசம் எப்படி நடக்குது? எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் சேயிங் there is a new version of global terrorism, that is Islamic terrorism. அதாவது ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி டெரரிசத்தை ஒர்க் பண்றாங்களே, டெரரிஸ்ட் ஆப்ரேட் பண்றாங்களே, அந்த குரூப் வந்து ஒரு இடத்துல இயங்குறது கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான்ல ஒரு பகுதியில், வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு கண்ட்ரியில், அந்த கண்ட்ரியில் செயல்படுது, அங்கே போய் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்படி கிடையாது. ஸோ டெரரிசம் இஸ் நோ லாங்கர் ஆப்ரேட் இன் தி லார்ஜ் சென்ட்ரலைஸ்டு குரூப்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு? இட் இஸ் ஹைலி டிஜிட்டல். டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஆள் எடுப்பாங்களே, ரெக்ரூட் பண்ணுறது, அந்த குரூப்புக்கு ஃபண்டிங் தர்றது, அந்த குரூப்போட ஐடியாவை ஸ்ப்ரெட் பண்ணுறது, ப்ரொபகண்டா. ஸோ ஆளை பிடிக்கிறது, காசு வாங்குறது, அப்புறம் ஐடியா ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே ஹைலி டிஜிட்டல் ஆகிடுச்சு. அப்போ டிஜிட்டல் வரதுனால உலகம் முழுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சின்ன ஊரில் என்ன ஆகுது,
ஐடியா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ என்ன உருவாகுது? டீசென்ட்ரலைஸ்ட் டெரரிசம் உருவாகுது. அதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, ஒரு வயலன்ஸ் உருவாக்குறதுக்கு, நாளைக்கு ஒரு வயலன்ஸ் உருவாக்கணும்னா 10 பேர் தேவை கிடையாது. ஒரு ஆள் போதும். ஒரு ஆள் என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய ட்ரக்ல வந்து ஒரு வெடிகுண்டு வச்சுட்டு என்ன பண்ணலாம்? போய் மோதலாம். நடந்துச்சு யூஎஸ்ல. ஸோ ஸ்மால் இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ், அதாவது அந்த பெரிய டெரரிஸ்ட் குரூப்புக்கும் உனக்கு என்ன இருக்காது? சம்மந்தமே இருக்காது. அந்த ஐடியா படிச்சிருப்ப, உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ என்ன பண்ற? நீயா ஒர்க் பண்ற. இப்போ ஸ்மாலா ஒவ்வொரு பகுதியில் இண்டிபெண்டன்ட் குரூப் என்ன பண்ணுது? டெரரிசம் இயங்குது. ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, டெரரிசம் எங்க இருக்கு? ISISல இருக்கு, அல்கைதால இருக்கு. இது ரெண்டுத்தோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணியாச்சு? அதுக்கு வர்ற காசு, அதுக்கு வர்ற எல்லா சப்ளையும் குறைச்சாச்சு. நிறைய பேர் சாவடிச்சாச்சு. அப்போ இவங்க குறைஞ்சிட்டாங்க. அப்போ குளோபல் லெவலில் டெரரிசம் குறைஞ்சு போச்சு நினைக்கக்கூடாது. டெரரிசத்தோட ஷேப்னா இருக்கு, மியூட்டேட் ஆகி வேற மாதிரி இருக்கு. சென்ட்ரலைஸ்ல இருந்து டீசென்ட்ரலைஸ்டா மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நீங்க டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஆன்லைன்ல உருவாகிற ரேடிகலைசேஷன், ஆன்லைன்ல அதை கன்சியூம் பண்றாங்க ஐடியாவை, தீவிரவாதத்துக்கு மைண்டுக்குள்ள வருது இல்லை, வயலன்ஸ் பண்ணணும் யோசிக்கிறாங்களே, அந்த ஆன்லைன் வழியாக உருவாகிற ரேடிகலைசேஷனுக்குல அதை சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏஐயும் டெரரிசத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதையும் என்ன பண்ணணும்? நீங்க செக் பண்ணணும். தனி ஒரு ஆளா போயிட்டு என்ன பண்றாங்க? ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்களே, வயலன்ஸ் உருவாக்குறாங்களே, அவங்க பேர் என்ன? அப்படி பார்த்துருக்கோம். லோன் வூல்ஸ். தனியாக போயிட்டு என்ன பண்ணுவாங்க? வயலன்ஸ் கொண்டுருவாங்க. அப்போ எங்கே இருக்கிற ஒரு குரூப்பு இல்லை ஏதோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா, இங்கே போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ண வயலன்ஸ் கொண்டு வாங்க சொல்கிறாங்கன்னா, ஆப் பேஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒரு ஆப் உருவாக்கிட்டு அந்த ஆப்புக்குள்ள ஒரு மெசேஜ் என்ன பண்ணால், அந்த மெசேஜ் யாரும் படிக்காத மாதிரி என்கிரிப்ட் பண்ணி அனுப்ப முடியும். ஆன்லைன் ரேடிகலைசேஷன் சரி பண்ணணும், ஏஐ கண்ட்ரோல் பண்ணணும். மெசேஜிங் ஆப்ஸில் என்கிரிப்ஷனாக வருதுல, அதுலேயும் வாய்ப்பு இருக்கு உள்ள வரதுக்கு. இவ்வளோ வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு டெரரிசம். இந்த ரெண்டுத்துக்குள்ள கிடையாது. இந்த டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட் இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிகல்ஸ் பேசப்பட்ட எல்லா பாயிண்ட்டும் முடிச்சாச்சு. தீம் பேஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நான் பேசின எல்லா பாயிண்ட்ஸுக்குமே ப்ரூஃப் இருக்கும்ல, அந்த ப்ரூஃபை ஃபேக்டாக இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நடக்கிறதுலாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் வயலன்ஸ் கிடையாது, ஸ்மால் ஸ்கேல் வயலன்ஸ். ஒரு தனி ஆள் பண்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 3 ப்ரூஃப் இருக்கும். டெஸ்லா சைபர் ட்ரக் எக்ஸ்ப்ளோஷன் லாஸ் வேகஸ்ல நடந்துச்சுல, டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டே பண்ற பக்கத்துல நடந்துச்சுல. ட்ரக் அட்டாக் எங்க? நியூ ஆர்லியன்ஸ் நடந்துச்சா ரீசெண்டா? ஒரு விர்ஜினியால ஒரு அட்டாக் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த மாதிரி ஃபேக்ட் ஆட் பண்ணிங்க. பட் தீம் இதான். ஓகே. ஸோ டேக் அவே கீவேர்ட் இஸ் டிஜிட்டல் ரேடிகலைசேஷன். இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் மேபி இதெல்லாம் ஆட் பண்ணிக்க. இப்போ அட்டாக் வந்து ஒரு ஊர்ல பேச நடக்கல, பல ஊர்ல ஸ்கேட்டர்டா குட்டி நடக்குதுல, அதுக்கு பேர் ஸ்போராடிக் அட்டாக். மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல அட் எ டைம்ல நிறைய இடத்துல நடக்கலாம், குட்டி நடக்கலாம். ஓகேவா? எந்த வார்த்தை பவர் குறைஞ்சு போச்சு? குளோபல் ஜிஹாத். ஒரு குளோபல் லெவல்ல என்ன பண்ணணும்? ஒரு வார் நடக்கணும்ல, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வெஸ்டர்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ரேடிகலைசேஷன். தன்னோட ஓன் சர்வைவல், ஓன் செக்யூரிட்டி, தன் நாட்டை காப்பாற்றணும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கூடாது, அந்த இன்ட்ரெஸ்ட் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். நீங்க பிளான் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்றீங்க. இன்ஜினியர் வராரு, வந்து உங்களுக்காக ஒரு வீடு கட்டி தராரு, கட்டி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இந்த வீட்டில் வாழ போறது நீங்க தான். இந்த வீட்டை ஆப்ரேட் பண்ண போறீங்க. இவர் யாரு? இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு சொல்லலாம். இல்லைனா இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை சப்ளை பண்ணி உருவாக்குனது. ஒருவேளை அடுத்த மாசம் இந்த வீட்டுக்குள்ள வந்து எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் ஆயிடுச்சு, இல்லை இந்த வீட்டில் ஏதோ ஒரு பகுதி வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா, இந்த டேமேஜ் ஆச்சுல்ல, இந்த டேமேஜ் ஆனதுக்கு யாரு பொறுப்பு? இந்த வீட்டை இப்போ ஆப்ரேட் பண்ணாங்கல்ல, அவங்க தான் காரணமா? இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க காரணமா? நம்ம யூஸ்வலாக பேசுவோம்ல, நான் ஒரு வீட்டு கட்டி நாம தான் ஆப்ரேட் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு பிரச்சனைனா அதை சரியாக கட்டாதது யாரு? இன்ஜினியரா? ஏன்னா பேசிக் ஐடியா. ஸோ இதே பாயிண்ட் தான் இந்த வீட்டுக்கு பதில் இந்தியாவுக்கு தேவையான ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உருவாக்குறீங்க. இந்தியாவுக்கு வந்து இண்டிஜினஸா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அதுக்கு தேவையான பொருள் நம்ம கிட்ட கிடையாது. ரஷ்யா கிட்ட இருந்து ஒன்று வாங்கும், பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கும், USA கிட்ட இருந்து வாங்கும். அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நமக்கு எல்லா பொருளும் சப்ளை பண்ணி உருவாக்குறது ஃபாரின் கம்பெனிஸ், ஆப்ரேட் பண்றது மட்டும் தான் இந்தியா கவர்மெண்ட். ஒருவேளை நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த பவர் பிளான்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு யார் பொறுப்பு? கண்டிப்பாக சப்ளையர் காரணம் தானே. ஒருவேளை அவர் கொடுத்த பொருள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒழுங்காக தரல, சேஃப்டியாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கல, அவர் கொடுத்த பொருள் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகும்ல, கரெக்டாக. இப்போ இந்த விஷயத்த சட்டமாக மாற்றினாங்க இந்தியா. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதில் ஒரு இழப்பு நடக்கும்ல, டேமேஜுக்கான இழப்பு, லயபிலிட்டின்னு சொல்லுவாங்களா. யாருக்கான லயபிலிட்டி? மக்களுக்கான இழப்பு. அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் இறந்து போயிருக்கலாம், அடிபட்டுருக்கலாம். ஸோ சிவில் லைபிலிட்டி, மக்களுக்கான அந்த இழப்பீடு தரது யாரு? சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010 கொண்டு வந்தோம். இந்த ஆக்ட் தான் முதல் முறையாக ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு டேமேஜ் உருவாக்குது அப்படின்னா அந்த லைபிலிட்டி, அந்த காசு தராங்கல்ல, இந்த லாஸ், அந்த காசு யார் தரணும்னா சப்ளையரும் தரணும். அந்த டேமேஜுக்கு சப்ளையரும் ஒரு பொறுப்பு, அவங்களுக்கும் அதில் என்ன இருக்கு? லைபிலிட்டி இருக்குன்னு சொன்ன ஆக்ட் 2010. இப்போ யோசிங்களா, இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு ஃபாரின் கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்குமா? வாய்ப்பு கிடையாது இல்லை. அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்கிறதுக்கான ஃபாரின் கம்பெனிஸ் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதாவது நம்மளால நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு ஃபாரின் பிரைவேட் பிளேயரை அட்ராக்ட் பண்ண முடியல. என்ன ரீசன்? சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010 சப்ளையரை லைபிலிட்டியாக வச்சிருக்கு. அப்போ நாங்கள் எப்படி வந்து தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஆக்டை மாற்றுங்க, நாங்கள் கன்சிடர் பண்ணி கொடுத்துருவோம். ஒருவேளை ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த லாஸ் யார் தரணும்? யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தானே பண்ணணும், லாஸ் தரணும். ஆப்ரேஷன் லைபிலிட்டியை மாற்றுங்க, சப்ளையர் லைபிலிட்டி வேணாம், ஆப்ரேஷன் லைபிலிட்டியை மாற்றுங்க. இது இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவுக்கு வைக்கிற கோரிக்கை. இப்போ என்ன ஆக போகுது? அந்த திருத்தம் வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் யூஎஸ்ல இருக்கிற வெஸ்டிங் ஹவுஸ், பிரான்ஸ்ல இருக்க
EDF இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு இந்த ஆக்டை திருத்துறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை தைரியம் வைப்பாங்க. அப்போ இந்த ஆக்டை திருத்துறது யாருக்காக, மக்களுக்காக கிடையாது, பிரைவேட் பிளேயர்ஸ். ஓரளவுக்கு புரிஞ்சுல. இப்போ 2010 ஆக்ட் வந்து சப்ளையர் லைபிலிட்டி வச்சிருந்துச்சு. இதை இப்போ திருத்திட்டாங்கன்னா ஆப்ரேஷனல் தான் லைபிலிட்டி, கவர்மெண்ட் தான் லைபிலிட்டி. டேமேஜ் ஆச்சுனாலும் யார் காசு தரணும், நம்ம கவர்மெண்ட் தான் காசு தரணும். பிரைவேட் பிளேயர்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ எதுக்குள்ள தப்பு இல்லை. ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு இடிஞ்சு விடுது, இல்லை தண்ணி ஒழுங்காக சப்ளை ஆகல, எல்லாத்துக்கும் யார் காரணம், கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் தான். அப்போ இவ்வளோ பேசிக்காக இருக்கும்போது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவலில் CSCன்னு ஒன்று இருக்குது. சினா கன்வென்ஷன் ஆன் சப்ளிமெண்ட்ரி காம்பன்சேஷன் ஃபார் நியூக்ளியர் டேமேஜ். கன்வென்ஷன் ஆன் சப்ளிமெண்ட்ரி காம்பன்சேஷன். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம்ல, 2010 ஆக்ட் பார்த்தோம்ல. 2010 ஆக்ட் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு நியூக்ளியர் ப்ராப்ளம் வச்சிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ரூல்ஸ். குளோபல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ரூல்ஸ் இது CSC. அப்போ இன்டர்நேஷனல் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த காம்பன்சேஷன் தர வேண்டியது யாரு, ஆப்ரேஷன் தானே தவிர சப்ளையர் கிடையாது. அப்போ இந்த இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க ஸ்டாண்டர்ட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. அப்போ இந்தியா என்ன பண்ணி ஆகணும், திருத்தி ஆகணும். ஆப்ரேஷன் லைபிலிட்டியாக மாற்றுங்க. இப்போ டேமேஜ் ஆனால் அந்த லாஸ் தர பர்டன் யாருக்கு தரணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். அப்படி மாற்றுங்க. இன்டர்நேஷனல் லெவல் அதுதான் இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. அப்படி இன்னொரு பாயிண்ட் யோசிங்களேன், ஒருவேளை இந்த ஆக்டை திருத்திட்டாங்கன்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு லாஸ் ஆச்சுன்னா லைபிலிட்டி யாரு, கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் லாஸ் ஆகும் தானே, கரெக்டாக. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஃபினான்ஷியல் லாஸ் ஆகும், மக்களுக்கு நிறைய ஏற்படுத்தி தரணும். அப்புறம் கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணுது. என்ன ரீசன்னா, இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து லார்ஜ் பவர் பிளான்ட் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம், ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் பண்ணுறதை விட குட்டி குட்டி பவர் பிளான்ட்டை சின்ன ஊரில் என்ன பண்ணலாம், வைக்கலாம். ஸோ பெரிய டேமேஜ் ஏற்படாது. ஸோ ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் தான் ஃபியூச்சர். இது மோஸ்ட் காம்பாக்டாக இருக்கும், டேமேஜ் உருவாகாது, ஸோ மேக்ஸிமம் லாஸ் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் நடக்காது, அதனால ஃபினான்ஷியல் லாஸும் ஆகாது. இது கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த ஃபுல் இஷ்யூயும் யோசிக்க முடியுதா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டா. நம்ம பேக்லாம் ரிலாக்ஸ் பண்ணி ஃபாரின் பிளேஸை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நியூக்ளியர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு 4 months படிச்சிருப்போம். அடுத்த ஒரு 10 years 15 yearsல இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் செம்ம அதிகமாக இருக்கும். அதாவது டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பாப்புலேஷன் அதிகம், இந்தியா டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து டிமாண்ட் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஃபாசில் ஃபியூலும் போக முடியாது. ஏன்னா என்ன ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் உருவாக்குது. இப்போ ஆல்டர்னேட்டிவா இதெல்லாம் க்ளீன் எனர்ஜி. ஃபாசில் ஃபியூலை ரிலீஸ் பண்ணாம, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணாம எப்படி எலக்ட்ரிசிட்டி உருவாக்கலாம். அதில் ஒன்று பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ நியூக்ளியர் வழியாக எனர்ஜி உருவாக்குறோம், தட் இஸ் க்ளீன் எனர்ஜி. க்ளீன் எனர்ஜி பண்ணி ஆகணும், நம்ம உருவாக்கி ஆகணும். அதுக்கு ஃபாரின் பிளேஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் ஃபாரின் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணால் இல்லை கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இருக்கும்ல, காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், சீப்பர் எலக்ட்ரிசிட்டி, அது ஒரு காரணம். இப்போ அடுத்து நீங்கள் யோசிங்களேன், இந்த ஒட்டுமொத்த சினாரியோவையும் அப்போசிஷன் பண்ணி பார்க்கும். இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து பிரைவேட் பிளேயர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்தியாவோட சிவில் லைபிலிட்டிலாம் ஆல்ரெடி சூப்பராக இருக்குது. ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா சப்ளையரையும் ஃபாரின் கம்பெனிஸ் தான் சப்ளை பண்ணுறாங்க, அவங்களும் லைபிள் ஆகுது, அவங்க எடுத்து காசு வாங்க முடியும். இப்போ மாற்றுறாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் தி பிரைவேட் பிளேயர்ஸ், அப்படி தானே பேசுவாங்க. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டுமே இன்னைக்கு 4th page ஹெட்டிங் படிங்களேன். பிளான் டு அமெண்ட் தி நியூக்ளியர் லைபிலிட்டி லா மே என்க்யூஸ் தி அமெரிக்கன் பிரெஞ்ச் கம்பெனிஸ் சாதகமாக இருக்கும். அந்த ஆன்லைன் படிங்களேன். அனௌன்ஸ்மெண்ட் கம்ஸ் அஹெட் ஆஃப் தி மோடிஸ் விசிட் டு பாரிஸ் அண்ட் வாஷிங்டன் திஸ் வீக். இந்த வாரம் பிரான்ஸ் போறாரு, அமெரிக்கா போறாங்க. தேர்ஃபோர் இந்த அப்டேட் அடுத்து கீழே பாருங்களேன். தேர் இஸ் a deals for new age small reactor. ஆக்சுவலாக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 2010 வந்துச்சா, 2010க்கு அப்புறம் 2011, இப்போ 2015 ஒபாமா டைம்லுமே ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க இந்தியா இந்த ஆக்டை வந்து திருத்தணும்னு. ஒபாமா வந்து இந்தியாவுக்கு வரும்போது கூட மாற்றல, இங்கே போட்டிருப்பாரு. த மினிஸ்ட்ரி ஆஃப்டர் தி ரிபப்ளிக் டே விசிட் டு இந்தியா பை US பிரசிடென்ட் பராக் ஒபாமா இன் February 2015, த கவர்மெண்ட் had said that there was no proposal to amend the act or the rules. ஸோ நியூக்ளியர் ஆக்ட்ல வந்து செம ஸ்ட்ராங்காக இருந்தோம், இப்போ அதை திருத்தணும். அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கலாக 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ பார்க்குறோம்ல, அந்த காம்பன்சேஷன் வந்து சப்ளையர் தான் தரணும்னு பார்த்தோம்ல, இந்த ரூல்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஹீட்டே டிபேட்டா அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. காங்கிரஸை வந்து அப்போஸ் பண்ணியிருந்தது யாருன்னா NDA, BJP. லைன் படிங்க. தி கிளாஸ் வேர் இன்சர்டட் இன் 2012 ஃபாலோயிங் தி ஹீட்டட் டிபேட்ஸ் இன் தி பார்லிமெண்ட் வேர் தென் அப்போசிஷன் NDA members are accused the government of letting western companies off from the liability. போபால் கேஸ் லீக் கேஸ் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுகுஷிமால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எல்லா இன்சிடென்ட்ல இருந்தும் சப்ளையர் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. சப்ளையர் லைபிலிட்டி ஆக்குங்கன்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டு வர முயற்சி பண்ணதே NDA. இப்போ அதே பார்ட்டி வந்து இது மாத்துறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது ஃபேக்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ். இந்தியா ஹேஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ தெரியும் நினைக்கிறேன், இந்தியா ஹேஸ் ஏ நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி ஆஃப் 6780 மெகாவாட். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்ட்ரோல் எழுதிக்கிறது முக்கியம். நியூக்ளியர் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் we have 22 reactors. அந்த ரியாக்டர்லேருந்து இது டோட்டலாக we have பவர் கெப்பாசிட்டி ஆஃப் நியூக்ளியர்லேருந்து வந்த பவர் கெப்பாசிட்டி 6780. அண்ட் ஒன்லி ஃபாரின் ஆப்ரேட்டர்ஸ் இன் இந்தியா இஸ் ரஷ்யாஸ் ரோசாட்டம். அதுக்கு புரிஞ்சா, இந்தியாவில் ரியாக்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஃபாரினர்ஸ், ஓகேவா, ஆனால் ஆப்ரேட் பண்ணுறது கவர்மெண்ட். இந்தியாவில் ஒரே ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறது ஃபாரினர், அது யார், ரஷ்யா. ஸோ 2 பாயிண்ட். இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் வந்து 6780 மெகாவாட். அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ, we have to create at least 100 gigawatt ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி பை 2047. இது வந்து 27 வச்சுக்கலாம்.
20 இயர்ஸ்க்குள்ள 100 ஜிகாவாட்டா நியூக்ளியர் எனர்ஜி உருவாக்கணும். அதுக்கு எது யூஸ் ஆகும்? ஸ்மால் மாடல் ரியாக்டர் டு பி ஆப்ரேஷனலைஸ்ட் இன் இந்தியாவை 2033. சரி, இந்த டேட்டா ஏன் படிச்சு காட்டுறேன்னா, நீ எந்த நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஓகேவா, ஈவன் பிராக்சிஸை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஒரு டாப்பிக்கை நெரேட் பண்ணும்போது அந்த நெரேட்டிவ்க்கு எதெல்லாம் முக்கியமாக இருக்கும், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை ஈஸியாக்கிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எல்லா கொடுக்குற டீட்டெயிலையும் அந்த ஃப்ளோவில் வந்து ஆட் பண்ணும்போது அந்த நெரேட்டிவ் இருக்குல்ல, அது ஸ்டாப் ஆகிடும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குறைஞ்சிடும். அதனால் சில குட்டி பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. எப்போல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் வீடியோ பார்க்குறீங்களோ, ப்ராக்டிஸ் கிடையாது, எந்த சேனல் பார்த்தாலும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அகைன் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு போச்சுல, இப்போ டேரெக்டாக எக்ஸாமுக்கு என்ன தேவைன்ற யோசிக்க முடியும். இது இன்ட்ரோ எழுதிக்கலாம், டார்கெட் எடுக்கலாம், வே ஃபார்வர்ட் எழுதிக்கலாம், உங்களால் யோசிக்க முடியும். சரி, ஒரு கட்சி வந்து ஒரு எலெக்ஷனில் தோற்று போச்சுன்னா அது ஏன் தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு அதோட நெகட்டிவ்ஸ்லாம் எழுதுவாங்களே. சேம் டெல்லி எலெக்ஷனில் யார் தோற்று போனது? யார்? அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டியா? ஸோ ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் ஏன் தோற்று போச்சு, அதுக்கான ரீசன்ஸ் என்ன, ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் என்ன, ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ எனக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சரி, அண்ட் ஆல்சோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்க. எப்பொழுதுமே ஒரு கட்சி தோற்று போச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி விமர்சிக்கணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே ட்ரூ ஆகணும் அவசியம் கிடையாது. பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேஜ் முழுக்க ஆம் ஆத்மி பார்ட்டியை பற்றியான கிரிட்டிக் தான். ஸோ எல்லா பண்ணி எடுத்துன்னு அவசியம் இல்லை. ஹிந்து கொஞ்சம் ஓகே கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிக்கல் பண்ணுவாங்களே, அதனால ஒரு 3 பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், ஆம் ஆத்மி பார்ட்டி ஆக்சுவலாக அந்த கட்சி வந்து ஒரு கனவு மாதிரி. யாருக்கு? மிடில் கிளாஸ் பீப்புள், முக்கியமாக டெல்லியில் வசிக்கிற டெல்லியும் வச்சுக்கலாம், சேம் மிடில் கிளாஸ் எல்லா ஊரில் இருக்காங்க. எல்லா மிடில் கிளாஸோட கனவு என்ன கனவு? ஒரு இந்தியா உருவாக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் சோஷியல் ரெவல்யூஷன் முக்கியம் கிடையாது மிடில் கிளாஸ்க்கு. ஏன்னா மிடில் கிளாஸ்னு அர்த்தம் கிளாஸ்னாலே எக்கனாமி தானே. அவங்க எக்கனாமியாக யோசிப்பாங்க. 3 விஷயம் யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட், கரப்ஷன் என்னோட லைஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணி யோசிப்பாங்க. 1. 2வது, கவர்னன்ஸ் எஃபெக்டிவாக பார்ப்பாங்க. அதாவது அவங்களுக்கு டெய்லி வேலைகள் இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன், தினசரி வாழ்க்கையில் ஒர்க் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா, செயல்படுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா பிடிக்கும். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறீங்க, ரொம்ப டிலே ஆகுது, பிடிக்காது, மிடில் கிளாஸ் கோவம் வரும். ஸோ கரப்ஷன் இல்லாத ஒரு இந்தியாவையும் ஒரு க்ளீன் கவர்னன்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு இந்தியா உருவாக்கணும்னு ஆசை தான் மிடில் கிளாஸ். அந்த ட்ரீமை செயல் வடிவப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி பார்ட்டியா. கரப்ஷன் அதிகமாக இருக்குது, அது எதிர்த்து ஒரு குரல். பட் அதை ஆரம்பிச்சு சரியாக 10 வருஷத்தில் எவ்வளோ பீக்குக்கு போச்சோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எலெக்ஷனில், டெல்லி எலெக்ஷனில் கிரம்பிள் ஆகிடுச்சுல. ஸோ ஆம் ஆத்மி பார்ட்டியோட சரிவுன்னு சொல்லலாம், இல்லை பிஜேபியோட பயங்கரமாக ரைஸ் சொல்லலாம். முதல் முறையாக 25 வருஷத்துக்கு அப்புறம், 26 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில் ஆட்சி பிடிக்கிறது பிஜேபி. யோசிக்க முடியுதா? பிஜேபி வந்து யார்கிட்ட போட்டி போடுது? ஒரு ரெவல்யூஷனரி பார்ட்டின்னு சொல்லப்படுற ஆம் ஆத்மி பார்ட்டி தோக்கடிச்சு வந்திருக்கு. அப்போது மிடில் கிளாஸோட ரெவல்யூஷனரி ஒரு ட்ரீம்னு சொல்லப்பட்ட பார்ட்டி ஏன் தோத்து போச்சு? ஒரு 3 காரணம். ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியை ரூல் பண்ணாலும், ஜெயிச்சுட்டு ரூல் பண்ணாலும் அவங்களால ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் இல்லை, டெல்லின்றது ஒரு ஸ்டேட் கிடையாது. அப்போ ஆல்ரெடி டெல்லியோட கவர்னன்ஸை இன்டெரக்டாக ரூல் பண்ணிட்டு இருக்கு யாரு? பிஜேபி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லியோட லெஃப்டினன்ட் கவர்னர் இருப்பார்ல, கவர்னர் ஃபுல் பவர் யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கவர்னர் பேஸ் பண்ணி ரூல் பண்ணிருந்துச்சு. இது 1. முனிசிபல் கார்பரேஷன்ஸ் தட் இஸ் ஆல்சோ ரன் பை பிஜேபி. ஆனால் உங்களுக்கு தெரியும் டெல்லி போலீஸ்க்குலாம் பெரிய பவர்லாம் கிடையாது. டெல்லி போலீஸ் மஸ்ட் ஒபே தி ஆர்டர்ஸ் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி. 2014 தொடர்ந்து லோக்சபா சீட்ஸை மட்டும் டெல்லியில் பிஜேபி ஜெயிச்சிட்டே இருக்கு. அப்போ ஒரு இன்டெரக்டாக ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது. இது 1. என்ன சொல்கிற புரிஞ்சா? ஆம் ஆத்மி பார்ட்டியால் ஃபுல் கவர்னன்ஸ் தர முடியாது, ஆல்ரெடி இன்டெரக்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கவர்னன்ஸ் ஃபெயிலியர்னாலையும் தோற்று போயிருக்கலாம். இது 1. எந்த அளவுக்கு மிடில் கிளாஸோட ஓட்டு கிடைச்சதோ, எந்த அளவுக்கு யூத்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சோ, இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த டைம்லலாம் ஒரு 10 இயர்ஸ் பேக் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆம் ஆத்மியில். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் ஒரு எம்எல்ஏவை தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு காமன் மேனை யூத்தை ஃப்ரெஷ்ஷாக அட்ராக்ட் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அகெயின் பாப்புலிசம், மக்களை கவரத்துக்கான அட்ராக்டிவ் சொல்லுவாங்களே, ஃப்ரீ ஸ்கீம் சொல்லுவாங்களே, அதில் கொஞ்சம் பவர் போச்சு. சரி, இது பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பாயிண்ட் ஆஃப் கிடையாது. ஓகே, அடுத்தது தன்னோட ஆட்சி டைமில் தன்னோட எதிர்க்கட்சி இருப்பாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி, அவங்கள அப்போஸ் பண்ணுறது, அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது. சரி, அது காரணமும் இருக்குது. இப்படி ஆட்டில் கொடுத்துருக்காங்க. சினிக்கல் பாலிட்டிக்ஸ், அதாவது எதிர்க்கட்சியை வந்து ரைவலாக வச்சுக்கிட்டே ஆட்சி அமைச்சது. இது எல்லாத்தோட முக்கியமானது கரப்ஷன் ஸ்கேண்டல். எதுக்காக ஆட்சிக்கு வந்தாங்களோ அகேன்ஸ்ட் கரப்ஷன், அதே கரப்ஷன் நேம் யாருக்கு வந்துருச்சு? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்துருச்சு. பப்ளிக் அமௌண்ட் எடுத்து தன்னோட ஆஃபீஸுக்கு ஒரு 50 கோடி செலவு பண்ணியிருக்காரு. தன்னோட ஆஃபீஸ் ரெசிடென்ஸை ரீஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காரு. அப்போது ஆன்டி கரப்ஷனுக்காக வந்த பார்ட்டின்னு சொல்லப்பட்டது கம்ப்ளீட்டாக இருக்குது, அதோட பேரே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த காரணங்களுக்காக மறுபடியும் அந்த கட்சி மேலே இருக்கிற மக்களோட அட்ராக்ஷனே இருக்க குறைஞ்சு அதை பிஜேபி யூஸ் பண்ணிக்கிச்சு. லாஜிக் புரியுதா? எங்கள் பாலிடிக்ஸ் இஸ் க்ளீன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட கட்சி அவங்களும் க்ளீன் கிடையாது அப்படின்னு ஒரு பேர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த பேரை வந்து ரீகெயின் பண்ணுறது கஷ்டம். அடுத்த 5 years இன்னும் டஃப் அவங்களுக்கு. என்ன ரீசன்? சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் பிஜேபி, டெல்லிலையும் பிஜேபி, சென்ட்ரல் யூடி ரெண்டுத்துலையுமே பிஜேபி இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக கொண்டு வர முடியும். ஸோ மிடில் கிளாஸ் என்ன பண்ணலாம்? அட்ராக்ட் பண்ண முடியும். க்ளீன் வாட்டரு, சானிடேஷனு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது சிவிக் அம்யூனிட்டிஸ், ரோடு போடுறது, மெட்ரோ எக்ஸ்பென்ஷன், அர்பன் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்ட்ராங்கர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எஃபிஷியன்ட் கவர்னன்ஸை உருவாக்க முடியும் பிஜேபியால். அப்போது டெல்லியில் பிஜேபியால் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கவர்னன்ஸ் கொண்டு வர முடியுதுன்னா டெல்லி சுற்றி இருக்கிறதா இது
உத்தரப்பிரதேஷ், பீகார், ஹரியானா இந்த இம்பாக்ட் வந்து பிஜேபியோட இந்த இம்பாக்ட் வந்து ஃபியூச்சர்ல இங்கே ஸ்ப்ரெட் ஆகலாம். லாஜிக் புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி ஆட்சி பிடிச்சிட்டாரு, சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ல டெல்லியிலையும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகலாம், அவங்களோட பவர் ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்போ அப்போசிஷன் பார்ட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணணும் இந்தியா லெவலில். அதாவது காங்கிரஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் பிஜேபி எந்த இடத்துல வீக் ஆகிற மாதிரி தெரியல. டெல்லியை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பேசின பாயிண்ட் தான் இது எல்லாமே கொடுத்துருக்கு. இதெல்லாம் விஷயமா வேணாம், ஜஸ்ட் லைக் வந்து ஒரு ஐடியாஸ் தான். அடுத்து போகலாம். நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. பிறக்க போகிறது வந்து பாயா இல்லை கேர்ளான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலிக்கும். அதை பற்றின ஆர்டிகல் தான் சயின்ஸ் பேஜ் அங்கே ஹெட்டிங்கே போட்டுருப்பாரு. வில் தி பேபி பி எ பாய் ஆர் கேர்ள்? சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். அதாவது அந்த ஆர்டிகல் படித்தா என்ன பேபிலாம் தெரிஞ்சுக்க முடியாது. தட் இஸ் நாட் தி எய்ம். எப்படி ஒரு குழந்தை பாயா உருவாகுது, கேர்ளாக உருவாகுது, அதுக்குள்ளே இருக்கிற ஜீன் லெவலில் இருக்கிற சேஞ்சஸ் என்ன? ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு ஃபுல்லாக எக்ஸாம் யூஸ் ஆகாது. பட் ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா கிடைச்சிக்கிட்டோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் லெவல் ஆஃப் பேசிக்ஸ் ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, அந்த ஐடியா முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேபி எப்படி உருவாகுது, ஃபஸ்ட்டு பேபி உருவாதுன்னா அடுத்துக்கு பாயா கேர்ளா 2 செல் ஃபியூஸ் ஆகுதா? ஒரு எக் செல் அம்மா கிட்ட இருக்கும், ஸோ ஒரு செல், அண்ட் இன்னொரு செல்லு மேல் கிட்ட இருக்கும், ஸ்பெர்ம் செல். ஸோ ஸ்பெர்ம் செல் வந்து என்ன பண்ணும், எக்கை வந்து ஃபியூஸ் பண்ணும். ஃபியூஸ்னா என்ன, அதாவது ஸ்பெர்ம் செல் சில விஷயத்தை எடுத்து வரும், எக் செல் சில விஷயம் இருக்கும், ரெண்டு ஆகுது, ரெண்டு ஒன்னா சேரும். அதாவது ஸ்பெர்ம் செல்குள்ள ஒரு 23 குரோமோசோம், ஓகே, எக் செல்குள்ள ஒரு 23 குரோமோசோம். ஸோ 23 குரோமோசோம் ஆகுது, மீட் ஆகுது. ஸோ ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை குரோமோசோம், 46 குரோமோசோம்ஸ் சேர்ந்துருச்சுன்னா பேபியா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அடுத்து குரோமோசோம்னா இங்கே 23 குரோமோசோம், இங்கே 23 குரோமோசோம், ரெண்டு ஒரே குரோமோசோம்னா இப்படி பாய் கேர்ள் டிஃபர் ஆகும். ஸ்கூல்லே படிச்சது தான். இந்த 23 குரோமோசோமும் எக்ல இருக்குல்ல, உமன் கிட்ட அம்மா கிட்ட இருக்குல்ல, அது எப்போ என்னவா இருக்கும், எக்ஸ் குரோமோசோம். அதாவது எக்ல இருக்கிற எல்லா 23 குரோமோசோமும் எக்ஸ் 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 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பட் ஃபாதரோட ஸ்பெர்ம் செல் இருக்குல்ல 23 குரோமோசோம், அது எக்ஸாவும் இருக்கலாம், ஒய்யாவும் இருக்கலாம். அந்த ஃபியூஸ் ஆகிற குரோமோசோம் எல்லாமே எக்ஸாவும் இருக்கலாம், இல்லை எல்லாம் ஒய்யாவும் இருக்கலாம். இப்போ ஆல்ரெடி எக்ல இருக்கிறது எக்ஸ் குரோமோசோம், ஃபாதர் கிட்ட இருக்கிற குரோமோசோம் எக்ஸாவும் இருக்கலாம், ஒய்யாவும் இருக்கலாம். ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும் 23 வந்து சேருதுன்னா எக்ஸ் எக்ஸா, ஸோ ஃபீமேல். அம்மா கிட்ட இருக்க எக்ஸே வந்து அப்பாவும் தராருன்னா ஃபீமேல் ஆயிடுச்சு. இல்லை நீ எக்ஸ் நான் ஆப்போசிட் தரேன், 23 குரோமோசோமும் ஒய் தரேன் நான் அப்படின்னா எக்ஸ், அம்மா கிட்ட இருக்கிறது எக்ஸ், அப்பா கிட்ட இருக்கிறது ஒய், ஆப்போசிட்டா இருக்கு, ரெண்டு மிக்ஸ் ஆகுது, மேல் வந்துடுறாங்க. ஏன்னா பேசிக் ஸ்கூல்ல படிச்சது. அப்போ ஃபீமேல் இஸ் ஆப்வியஸ், அப்பா கிட்ட எக்ஸ் வந்தாலும் அம்மா கிட்ட எக்ஸ்ல சேம் தான், அதில் பெரிய பெரிய யூனிட் கிடையாது. அப்போ ஒயில தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கரெக்டா, ஏதோ ஒயில எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அதனால என்ன ஆகுது, எக்ஸ் கூட திரும்ப ஒய்யா மேலா மாறுது. அந்த ஒயில இருக்கிற அந்த யூனிக் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்ன சொல்ல போறீச்சா, அந்த ஒய் குரோமோசோம்ல ஏதோ ஒரு பகுதியில் என்ன இருக்கு, செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் ஒன்று இருக்கு. சிம்பிளா SRY ஜீன் சொல்லுவாங்க. இந்த குரோமோசோம்ல ஒரு பகுதியில் அந்த மேல் கேரக்டர் இருக்குல்ல, அந்த மேல உருவாக்குற ஒன்று இருக்குது. செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜன் இன் தி ஒய் குரோமோசோம் ஜீன், SRY. லாஜிக் புரிஞ்சுல? எஸ், அந்த ஒய் குரோமோசோம்ல ஏதோ ஒரு பகுதியில் என்ன இருக்கு, அந்த மேல உருவாக்குற ஒன்று இருக்கு. இப்போ சொல்லுங்க, அந்த SRY இருக்குல்ல, இந்த ஜீன் எந்த குரோமோசோம் இருக்கும், ஒய் குரோமோசோம்ல, கரெக்டா? ஏன்னா அம்மா கிட்ட எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, ஓகே, அப்பா கிட்ட எக்ஸ் இருக்கு, ரெண்டு டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டு ஜாயின் பண்ணா ஃபீமேல் பிறந்துடுறாங்க. பட் அப்பா கிட்ட இருக்கிற ஒய் குரோமோசோம் சேரும்போது இந்த எக்ஸ் கூட அம்மா குரோமோசோம் எக்ஸ் கூட மேல் வராங்க. அப்படின்னா அர்த்தம் இங்கே எக்ஸ் எக்ஸ் சேம் தான். இந்த ஒய் மட்டும் சேரும்போது மேல் வருதுன்னா இந்த ஒய்ல ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, எக்ஸ்ல இல்லாத ஒன்று ஒயில் இருக்கு. என்னது, SRY, அதாவது மேல் செக்ஸை உருவாக்குற ஒரு ரீஜன் அதில் இந்த ஒயில் இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இதை பத்தி தான் அடுத்த சொல்ல போறது அப்படின்றதுனால ஒரு விஷயம் பண்ணிடுறேன். அப்பா கிட்ட எக்ஸும் இருக்கும், ஒய் இருக்கும், அம்மா கிட்ட எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். மேபி ஸ்பெர்ம்ஸ்ல வந்து எக்ஸ் மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னா எக்ஸ் வந்து ஃபீமேல் தான், எக்ஸ்ன்றது ஃபீமேல், அதே தான் அப்பா தராது, ஸோ ஃபீமேல். ஒருவேளை எக்ஸ் கூட அப்போட ஒய் குரோமோசோம் வந்து ஜாயின் ஆச்சுன்னா ஆப்போசிட்டா இருக்கு, மேல் பிறக்குது. அப்போ அந்த ஒயில் ஏதோ யூனிக்கா இருக்குது, ஒரு பகுதி அந்த மேலே உருவாக்குற, அது இது ஃபீமேல் கிடையாது, மேல் அப்படின்னு ஒரு செக்ஸை உருவாக்குற செக்ஸ் ரீஜன் இருக்கு. செக்ஸ் ரீஜன் இருந்து ஒய் பகுதி, சிம்பிளா SRY ஜீன் வச்சுக்கலாம். என்ன சொல்ற புரிஞ்சா? அகைன் சொல்றேன், எக்ஸ் ஜாயின் ஆகும்போது ஃபீமேல், ஓகே, அம்மாவோட எக்ஸ் அப்பாவோட ஒய் ஜாயின் ஆகுது தடவை. இந்த எக்ஸ்ல என்ன இருக்கோ அதே தான் இந்த ஒயில் இருக்கும் ஃபுல்லாவே. பட் ஒரு பகுதியில் மட்டும் இந்த ஒயில ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ரீஜன் இருக்கு, ஒரு ஜீன் இருக்கு, அந்த ஜீன் தான் மேலா உருவாக்குது. அந்த ஜீனுக்கு ஒரு பேர் வச்சிடலாம், செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜன் இன் தி ஒய் குரோமோசோம், ஒய் ஜீன், SRY ஜீன். இதையான ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்றேன்னா லாஜிக்கலா வச்சுங்களேன். ஒரு பேபி பிறக்குது, அம்மா கிட்ட எக்ஸ் இருக்கு, அப்பா கிட்ட இருந்து வந்தது ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பேபி மேல்னு வச்சுக்கிறோமா, அதுக்கு என்ன காரணம், ஒய்னால கிடையாது. இந்த ஒயில அந்த ஒரு பகுதி இருக்குல்ல SRY ஜீன், அந்த ஜீன் ஆக்டிவா இருக்கிறதுனால அந்த ஜீன் என்ன பண்ணும், டெஸ்டிஸ் இருக்குல்ல பாய்ஸ்க்கு, அந்த டெஸ்டிஸ் உருவாக்குது, அதனால மேல ஆயிடும். சம்டைம்ஸ் ரேரா என்ன ஆகுதுன்னா அப்பாவோட ஒய் குரோமோசோம் தான் ஃபியூஸ் ஆயிருக்கும் எக்ஸ் கூட. பட் அந்த ஒயில இருக்கிற முக்கால்வாசி சின்ன எக்ஸ் தான் மேட்டர் இருக்கும் அந்த ஒயில. பட் அந்த ஒயில ஒரு ரீஜன் என்ன, பட் அந்த ஒயில இந்த மேல டிசைட் பண்ற ஒரு ரீஜன் இருக்குல்ல, அந்த ரீஜன் இருக்குது, பட் அது வந்து ஆக்டிவா வச்சுக்கலாம். இப்போ என்ன உருவாகும் யோசிக்க முடியுதா? பேபி வந்து எக்ஸ்னு உருவாகல, அம்மா கிட்ட எக்ஸ் இருக்கு, அப்பா கிட்ட ஒய் வாங்கியிருக்கும், XY தான் ஃபியூஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன பிறக்கும், மேல் தான் பிறக்கும். பட் மேல வந்து உருவாக டெஸ்டஸ்க்கான அந்த SRY இருக்குல்ல, அது ஆக்டிவா இல்லை. அப்போ என்ன இருக்கும், டெஸ்டஸ் வராது. அப்போ மேலே பிறப்பாங்க,
பட் ஃபெர்டிலிட்டி இருக்காது. யோசிக்க முடியுதா? இது ஒன்று. இப்படி யோசிங்க, அம்மா கிட்ட எக்ஸ், அப்பா கிட்ட இருந்து எக்ஸ் தான் வருது. இப்போ என்ன பிறக்கணும்? ஃபீமேல் தான். சம்டைம்ஸ் அப்பா கிட்ட இந்த எக்ஸ் ஒய் இருக்குல்ல, இந்த ஒயில் இருக்கிற அந்த எஸ்ஆர்ஐ ஜீன் இருக்குல்ல, எஸ்ஆர்ஐ ஜீன் சம்டைம்ஸ் அது டிரான்ஸ்லோகேட் ஆகிட்டு எக்ஸ் கூட ஒட்டுக்கிட்டு கூட வரலாம், அம்மா கிட்ட ஃபியூஸ் ஆகலாம். அப்போ பார்க்க எக்ஸ் தான் இருக்கும், ஃபீமேல் கேரக்டர் தான், ஃபீமேல் தான் ஃபிசிக்கலி, பட் எக்ஸ்ட்ரா அந்த ஒய் ரீஜன் இருக்கிறதுனால எக்ஸ் கூட ஒட்டிட்டு வந்ததுனால மேலுக்கான டெஸ்ட் உருவாக்கலாம். யோசிக்க முடியல. அப்போ அப்பியர் ஆகும்போது இது எக்ஸ் தானே, எக்ஸ் இஸ் ஃபீமேல், அவங்க ஃபீமேல் மாதிரி இருப்பாங்க. பட் எக்ஸ் கூட அந்த எக்ஸ்ஆர்ஒய் ஜீனும் டிரான்ஸ்லோகேட் ஆகி ஒயில் இருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வந்ததுனால அந்த மேலுக்கான ஒர்க்கும் அதில் இருக்கும். இந்த 2 ஐடியா சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் தி மெயின் பாயிண்ட்? ஒய் குரோமோசோம் முக்கியமானது மேலுக்கு. அந்த ஒய் குரோமோசோம் கூட அந்த ஒயில் இருக்கிற எஸ்ஆர்ஒய் ஜீனும் இருக்குது அப்படின்னா மேல் என்ன ஆவாங்க? டெவலப் ஆவாங்க. கரெக்டாக மேல் டெவலப் நல்லா இருக்கும். நம்ம பார்க்க காம்பினேஷன் புரியுதா? ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்னா என்னது? ஃபீமேல். ஓகே, அம்மாவோடது எக்ஸ் வச்சுக்கலாம், இப்போ ஒய் வச்சுக்கலாம். ஒய் எக்ஸ் என்னது? மேல். ஓகே, சம்டைம்ஸ் இந்த எக்ஸ் ஃபீமேலாக இருக்கும்போது சில ஃபீமேல் வந்து மேல் மாதிரி பிஹேவ் பண்ணலாம். என்ன ரீசன்? இந்த எக்ஸில் அந்த எஸ்ஆர்ஒய் டிரான்ஸ்லோகேட் ஆகி வந்திருக்கலாம். சம்டைம் மேல் வந்து இந்த எக்ஸ் ஒய்னு இருக்கும்போது இந்த ஒயில் அந்த எஸ்ஆர்ஒய் ஜீன் ஆக்டிவ் ஆகலைன்னா ஃபீமேல் மாதிரி இருக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா காம்பினேஷன் தெரிஞ்சுங்க. லாஜிக் புரியுதுல? எஸ், இந்த எக்ஸ் ஒய் எம்ப்ரியோ ஃபியூஸ் ஆன அந்த எக் இருக்குல்ல, எம்ப்ரியோ, சம்டைம் அந்த ஒயில் இருக்கிற எஸ்ஆர்ஒய் ஜீன் இஸ் நான் ஃபங்க்ஷனல். என்ன இருக்கும்? XY பிறக்கிறது மேல், கரெக்டாக, பட் அவனோட கேரக்டரில் எப்படி இருக்கும்? ஃபீமேல் மாதிரி இருக்கும். ஏன்னா என்னது? அந்த ஒயில் இருக்க வேண்டிய SRY நான் ஃபங்க்ஷனல் இருக்குது. ஸோ இதான் ஹோலிஸ்டிக்காக நான் புரிஞ்சுக்கிட்டது. அந்த பாயிண்ட்ல இருந்து இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் அது இப்போ தேவையில்லை. இன்னும் டீட்டெயில் கிடையாது, நிறைய காம்பினேஷன் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது இந்த டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பேஷனேட்டாக இருந்தால் படி. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட் தான். பட் அகைன் நீங்கள் சென்டர் பேஜில் வந்ததுனால நான் அகைன் ரிவிஷன் பண்ணுறேன். நீங்கள் யூஎஸில் வாடுறீங்கன்னா, யூஎஸில் போயிட்டு ஒரு மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வழக்கமானதை விட அந்த ஃபோனோட ரேட் வந்து ஒரு 20% அதிகமாக இருக்கலாம். 20% அதிகமாக இருக்கலாம். என்ன ரீசன்? அது வந்து சைனாவோட ஃபோன். அமெரிக்காக்குள்ள சைனாவோட ப்ராடக்ட்ஸ், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், எது உள்ளே வந்தாலும் டேரிஃப் அதிகமாகிட்டாங்க, டேக்ஸ் 20% அதிகமாகிட்டாங்க. அதனால பாதிக்கப்பட போகிறது ஒரு ஆங்கிள் சைனாவாக இருந்தாலும் ரொம்ப அதிகம் பாதிக்கப்பட போகிறது யூஎஸில் வாடுற மக்கள். என்ன ரீசன்? சைனாவில் இருந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் அமெரிக்காவுக்கு வரல. என்ன சொல்ற புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது அமெரிக்கா ரீசெண்டாக எந்த கண்ட்ரியோட பொருள்லாம் தன் நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா டேரிஃப் போட்டுச்சு? சைனா, மெக்சிகோ, கனடா. இப்போதைக்கு 3. யூஎஸ்ல இருக்கிற மக்கள் யூஎஸ்ல ஷாப்பிங் பண்ணுவாங்களே, அவங்க ஒரு 100 பொருள் ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னா அந்த 100 பொருள், அதாவது வெளிநாட்டு பொருள் வந்து வாங்குவாங்கல்ல, அவங்க ஷாப்பிங்கில் சில வெளிநாட்டு ஐட்டம்ஸ் இருக்கும்ல. நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுல அமெரிக்கா இல்லை ஃப்ரான்ஸு இல்லை ரஷ்யா மற்ற கண்ட்ரி பொருள் வாங்குறோம்ல மார்க்கெட்டில், இந்த மாதிரி ஃபாரின் பொருட்கள் ஒரு 100 பொருள் வாங்குறாங்கன்னா அந்த 100 பொருளில் 18 பொருள் வந்து 18% ஆஃப் த குட்ஸ் ஃப்ரம் சைனா, 14% ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் மெக்சிகோ, 13% ஃப்ரம் கனடா. 10, 20, 30, 40, 45 வச்சுக்கலாம் மினிமம். அப்போ பாதிக்கு பாதி குட்ஸ் யூஎஸ்ஏக்குள்ள வருதுன்னா எங்கிருந்து வருது? இந்த 3 கண்ட்ரிருந்து வருது. அப்போ இந்த 3 கண்ட்ரிக்கும் நீ டேக்ஸ் 20%, 10% போட்டிங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன் வாங்குற பாதிக்கு பாதி பொருளில் விலைவாசி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போது சைனா, மெக்சிகோ, கனடாக்காரங்க அங்கே இருக்கிறதுல எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் பிஸ்னஸ் லாஸ் ஆகுறது அது வேற. பட் யூஎஸ்ஏ பீப்புளுக்கே என்ன இருக்குது? ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கண்ட்ரி வைஸ் பார்த்தோமா? இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிக்கங்க. யூஎஸ் ஜென்ரலாக எந்த பொருளாக இம்போர்ட் பண்ணும்? மற்ற கண்ட்ரிகிட்ட வாங்குது எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸ், சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஒரு வண்டி பார்ட்ஸ்லாம் ஆட்டோ பார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, காரு, இன்ஜின், அது மாதிரி, அப்புறம் மெஷின்ஸ், நியூக்ளியர் மெஷின்ஸ். ஸோ மோஸ்ட்லி டெக்னாலஜி தான் வருது, கரெக்டாக? இது ஒரு ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிள் வச்சுங்க. அமெரிக்கா வந்து வெளிநாட்டில இருந்து மோஸ்ட் காமனாக வாங்குற ஒரு 15 பொருள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக அது அதிகமாக இம்போர்ட் பண்ணுற ஒரு 5 குட்ஸ், 15 இம்போர்ட்டட் குட்ஸ் வச்சுக்கலாம். அந்த 15ல் 8 பாதிக்கு பாதி சப்ளை பண்ணுறது யாரு? சைனா. பாதிக்கு பாதி உனக்கு முக்கியமான பொருள் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து சைனா தான் சப்ளை பண்ணுதுன்னா, சைனா கிட்ட நீ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா, டேரிஃப் அதிகமாக்கணுமா? டேரிஃப் அதிகமாக்குனா அமெரிக்கன் எக்கானமி பாதிப்பு ஏற்படும். இல்லை எப்படி யோசிங்க? கனடா வச்சுங்க. கனடா என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் கனடா பொருளும் உங்கள் ஊருக்குள்ள கூட வச்சுட்டீங்க. ஆனால் உங்கள் ஊருக்கு தேவையான மினரல்ஸ் இருக்குல்ல, அதில் 50% மினரல்ஸ் எங்கே வருது? கனடா சப்ளை பண்ணுது. அப்போ அமெரிக்கா யூஸ் பண்ண அந்த டேரிஃப் டூல் வந்து எஃபெக்டிவாக இருக்க அவசியம் இல்லை. இது ஃபியூச்சரில் ட்ரேடு வர மாறலாம், ட்ரேட் டிஸ்டார்ஷன் உருவாக்கலாம், அமெரிக்கா இன்ஃப்ளேஷன் உருவாக்கலாம். அமெரிக்கா என்ன யோசிக்கும்? பாதிக்கு 10 பொருள் சைனா கிட்ட இருந்து வாங்குறோம், அப்போ சைனா கிட்ட சண்டை போட முடியாது. பட் சண்டை போட்டாச்சு, இப்போ என்ன பண்ணி ஆகணும்? சைனா கிட்ட அகைன் வாங்க முடியாது. அப்போ சைனாக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு கண்ட்ரி ட்ரை பண்ணும். மேபி இந்தியாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வரலாம். இந்தியா மேனுஃபேக்சர் பண்ணிச்சுன்னா நம்ம வாய்ப்பு. இங்கே போட்டிருக்கல, ஹெட்டிங் படிங்க. சைனா கான்ட்ரிபியூட்ஸ் சப்ஸ்டான்ஷியலி டு யூஎஸ் பிக்கெஸ்ட் இம்போர்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் பார்த்தாச்சுங்க. இந்த இமேஜ் மேபி யூஸ் ஆகலாம். இது பாருங்களேன். டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் டு யூஎஸ். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷினரி இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு வருதுன்னா எந்த கண்ட்ரி அதிகமாக அனுப்புது? சைனா 33. 100ல் 33, அந்த 100 எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து அமெரிக்கா வாங்குதுன்னா 33 குட்ஸ் சைனா வருது. மெக்சிகோ 17 குட்ஸ் வருது. இப்போ என்ன ஆகுது? சைனாவுக்கும் டேரிஃப் போட்டு, மெக்சிகோவும் டேரிஃப் போட்டு. அப்போ எலக்ட்ரானிக் குட்ஸ் பாதிக்கு பாதி விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா சைனாவுக்கும் டேக்ஸ் போட்டு, மெக்சிகோ போட்டு. அடுத்து பாருங்க, டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ். அமெரிக்காவுக்கு வர வெஹிக்கல்ஸ் எங்கே வருது? மெக்சிகோலேருந்து வருது. எத்தனை %? 30%. 100ல் 30 வண்டி வெளிநாட்டிலேருந்து வருதுன்னா மெக்சிகோலேருந்து வருது. கனடாவில் வந்து 15 பொருள் வருது. 30, 10, 40,
ஒரு 50 வந்துருச்சா? வண்டி சார்ந்த விஷயங்களையும் நீ மெக்சிகோ கனடாவில் டேக்ஸ் போட்டதுனால பாதிக்கு பாதி வெஹிக்கல்ஸ் வண்டி காசு என்னாகும்? அதிகமாக இருக்கும். பொருளுக்கு யோசிக்க முடியாது. இதுக்கு ஆப்போசிட் நான் சொல்கிறேன். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது? ஃபார்மாசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது மெடிசனையும் எக்ஸ்போர்ட் பண்ணுது. மற்ற கண்ட்ரிலேருந்து அவங்க நாட்டுக்கு வர வச்சுக்குது, இம்போர்ட் பண்ணிக்குது. எங்கேருந்து வருது? ஒரு 100 பொருள் மெடிசன் வருதுன்னா அயர்லாண்டு 20 பொருள் அனுப்புது யூஎஸ்க்கு, ஜெர்மனி 12 பொருள் அனுப்புது, இந்தியா 5 பொருள் அனுப்புது. அப்போ சைனா, மெக்சிகோ, கனடாவுக்கு டேக்ஸ் போட்டோம்ல, யாரை போட்டா? யூஸ் போட்டாங்களே. அதனால எங்கே பாதிப்பு ஏற்படாது? ஃபார்மாசிட்டிக்கலுக்கு பாதிப்பு ஏற்படாது. அமெரிக்காவுக்கு ஒருத்தர் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு மெடிசன் வாங்குறாருன்னா அந்த காசு அதிகமாகாது. ஆச்சு புரிச்சா? அப்போது சைனாவில் இருந்து ஒரு மெடிசன் வருது அமெரிக்காவுக்கு, அந்த மெடிசன் ரேட் அதிகமாக்குறோம் அப்படி சொன்னீங்கன்னா பெரிய இம்பாக்ட் ஏற்படாது. ஏன்னா டாப் 5ல சைனாவே கிடையாது, சைனா மெடிசனே கிடையாது. பட் இப்போ வந்து அயர்லாண்டிலேருந்து வர்ற மெடிசன் அமெரிக்காவுக்குள்ள வந்துச்சுன்னா நாங்கள் டேக்ஸ் போடுவோம் சொன்னால் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா 20% அவன் தான் மெடிசன் அனுப்புகிறோம். அப்படி பார்க்கும்போது எல்லா மினரல்ஸு, மெஷின்ஸு, எலக்ட்ரானிக் குட்ஸு எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த 3 கண்ட்ரிஸ் தான். அந்த 3 கண்ட்ரி நீ பிளாக் பண்ணுற வழியாக ஒன்று நாட்டுக்குள்ளே ப்ராப்ளம் வரலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல் இருக்குல்ல, ஏஐ ஆக்ஷன் சமிட். ஏஐ சமிட்டை பற்றி நான் நிறைய பார்த்துருக்கோம், தனி டாப்பிக்கோட யூடியூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து நம்ம டேக் அவே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணல, பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம அப்படியே முடிச்சிருக்கோம். ஏஐ சமிட் போடுங்க, ப்ராக்டிஸ் சேனலே இருக்குது. அந்த பேசிக் பார்த்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியும். அப்போ ஏஐ என்ன பண்ணணும்? ரெகுலேட் பண்ணணும். கரெக்டா? முதல் முறையாக 2023 யூகேல ஒரு மீட்டிங் நடந்துச்சு, சமிட். யூகேல நடந்த ஃபர்ஸ்ட் சமிட். எய்ம் என்ன? ஏஐ வழியாக வர்ற த்ரெட்ஸ் என்ன, செக்யூரிட்டி ரிஸ்க் என்ன. அப்போ ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட் உருவாக்கணும். யூகேல ஒன்று உருவாக்குனாங்க. ஏஐ சம்மந்தப்பட்ட ரிஸ்க்கை படிக்கிறதுக்கு அந்த சமிட் டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்த சமிட் 2024 2வது சமிட் சவுத் கொரியால இதுல நடந்துச்சு 2024. இதுல என்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் ஏஐக்கான சேஃப்டி இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சது யூகேல. அந்த சேஃப்டி இன்ஸ்டியூட் என்ன பண்ணுது? ரிஸ்க் அனலைஸ் பண்ணுது. அந்த சேஃப்டி இன்ஸ்டியூட் வந்து உலகம் நிறைய இடத்துல உருவாக்கலாம். யூஎஸ்ல, பிரான்ஸ்ல, சிங்கப்பூர்ல. இப்போ குளோபல் நெட்வொர்க் என்ன பண்ணுது? ஏஐ சம்மந்தப்பட்ட ரிஸ்க், சேஃப்டி மெஷர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி ஏஐ சம்மந்தப்பட்ட 2 சமிட் நடந்துச்சு யூகேல, சியோல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ சம்மந்த ரிஸ்க் பற்றி பேசி அந்த ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அடுத்த லெவலில் இம்ப்ரூவ் ஆகுறாங்க. இப்போ 3வது சமிட் நடக்க போகுது 2025. அப்போ இந்த வருஷம் நடக்க போகிற ஏஐ சமிட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். குளோபல் லெவலில் இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட இல்லை சிம்பிளா ஏஐ டூல்ஸ் வச்சுக்கலாம். இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது யாரு? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரி. அப்போ ஏஐ உருவாக்குறது அவன் தான். அப்போ அவன் நாட்டுக்கு அந்த டெவலப்டு கண்ட்ரிக்கு அடுத்து என்ன தேவையோ அது சார்ந்து என்ன பண்ணுவான்? ஆப் உருவாக்குவான், ஏஐ ஆப் உருவாக்குவான், ஏஐ ஃபார்மில் உருவாக்குவாங்க. லாஜிக் புரியுதா? ஏஐ சம்மந்தப்பட்ட எல்லா டூல்ஸும் உருவாக்குறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருக்கிறதுனால அவங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அது பேஸ் பண்ணி ஏஐ உருவாக்குவான். இப்போ அந்த ஏஐ வந்து இந்தியாவுக்கு வரதுனால இந்தியன்ஸுக்கு பயன் கிடையாது. அப்போ என்ன மாதிரி ஏஐ உருவாக்கணும் அப்படின்றதுலேயே நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் தரணும். விவசாயியோட இன்கம் டபுள் ஆக்க முடியுமா? எப்படி? சாயில பார்க்கறது, வெதர் தெரிஞ்சுக்கிறது, இல்லை ஒரு மிடில் கிளாஸோட பிஸ்னஸுக்கு அது இம்ப்ரூவ் ஆகுமா? இந்த மாதிரி இந்தியன்ஸ்க்கு என்ன தேவை? குளோபல் சவுத் கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஐடியாவை ஏஐ உருவாக்கணும். அந்த விஷயம் என்ன பண்ணணும்? நம்ம சமிட்ல பேசணும். இது ஒன்று. 2வது ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏஐ உருவாக்குறது யாரு? ஃபாரின் கண்ட்ரிஸ். அப்போ ஏஷியா டெவலப்பிங் கண்ட்ரிஸும் ஏஐ உருவாக்கணும். அதை யூஸ் பண்ணணும்னா அதுக்கான மிஷின்ஸ்லாம் தேவையில்ல. அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வாங்கணும். எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அது என்ன பண்ணணும்? டீசென்ட்ரைஸ் பண்ணணும். என்ன சொல்ல புரிஞ்சா? ஏஐ சிஸ்டம் வெஸ்டர்ன் டாமினேட்டட் மேனுஃபேக்சரிங்காக இருக்கு, அதை இன்க்ளூசிவாக மாற்றணும். ஸோ அகைன் சொல்கிறேன், 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஏஐ என்ன பண்ணணும்? அசஸபிளாக மாற்றணும். அதாவது ஏஐ உருவாக்குற கம்ப்யூட்டிங் ஹார்ட்வேர் இருக்குல்ல, மெஷின்ஸ், அது எல்லா கண்ட்ரி கிடைக்கணும். அப்போ தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். இது ஒன்று. 2வது எந்த மாதிரி ஏஐ உருவாக்கணும்? ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை சரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்கு ஏஐ தேவை, ஹெல்த்துக்கு ஏஐ தேவை. அதாவது இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், கரெக்டாக? ஒவ்வொரு ஆளையும் ஒரு ஹியூமன் வந்து ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க டைம் ஆகும். ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துச்சுனாலே ஒரு ஏஐ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெவலில் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்தியாவில் இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் இருக்குல்ல, அது ஏஐ உருவாக்கணும். ஹெல்த் ஏஐ, அக்ரிகல்ச்சர் ஏஐ, எஜுகேஷன் ஏஐ, இதெல்லாம் உருவாக்கணும். செகண்ட் லெவல். 3வது, எதை உருவாக்குனாலும் ஏஐ சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். ஏஐ சேஃப்டி மெஷர்ஸ். இந்த 3 விஷயத்துலையும் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். இதான் மெயின் கோர் பாயிண்ட். ஸோ அடுத்து பட்ஜெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 5 days பார்க்குறோம்ல, இன்னைக்கு சில பார்ட் பார்க்கலாம். ரயில்வேஸ்ல இந்த பட்ஜெட்டில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரயில்வே சம்மந்தப்பட்ட சர்வே மீன்ஸ் லாஸ்ட் 10 years நடந்திருக்கு. கடைசி 10 வருஷங்களாக ரயில்வேஸ்க்கு மட்டும் 13 லட்சம் கோடி செலவு பண்ணப்பட்டிருக்கு, இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதன் வழியாக ரயில்வேஸ் தனி செக்டர் தானே. அப்போ அதில் வர்ற ஃபீஸ்லாம் இருக்கும்ல, நம்ம பே பண்ணுறோம்ல, சீட் புக் பண்ணுறோம்ல. ஸோ நாம தர்ற காசை வச்சு மட்டும் ரயில்வேஸ்க்கு பட்ஜெட் பண்ண முடியாது. அதாவது ரயில்வேஸ்க்கு தேவையான காசை வந்து ரயில்வே ரெடி பண்ணிக்கிறது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ரயில்வே செக்டருக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குது, பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணுது. ஸோ பட்ஜெட் அலோகேட் பண்ண காசு லாஸ்ட் 10 years 13 லட்சம் கோடி. அந்த 13 லட்சம் கோடியில் 95% ரயில்வே ட்ராக் நம்ம என்ன பண்ணியாச்சு? எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஓகே, பட் வாட் இஸ் தி ப்ராப்ளம்? எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணல நம்ம இன்னும் கிரீன் எலக்ட்ரிசிட்டியாக மாறல. அதாவது ரயில்வே லைனில் எலக்ட்ரிசிட்டி தான் ஓடுது, பட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் கோலில் யூஸ் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டி உருவாக்கி அதில் ரயில்வேஸ் போகிறதுனால இதை கம்ப்ளீட் கிரீன் சொல்ல முடியாது.
இது ஒன்று. நிறைய ட்ராக்ஸ் போட்டாச்சு, நியூ ட்ரெயின்ஸ் விட்டாச்சு, கனெக்டிவிட்டிலாம் அதிகமாக இருக்குது. பட் எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த கூட்ஸ் வண்டி சொல்லுவாங்கல்ல, பொருள் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, ப்ரைட் க்ரோத் சொல்லுவாங்க. அதாவது இந்த குட்ஸ் வண்டியோட க்ரோத் வந்து வருஷம் 2% தான் அதிகமாகுது. ஸோ குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் இஸ் இம்ப்ரூவிங் ஜஸ்ட் 2% லாஸ்ட் இயரை விட. ஸோ இது வந்து டிமெரிட். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி இஸ் பாசிட்டிவ், பட் க்ரீன் எலக்ட்ரிசிட்டியை கம்ப்ளீட்டாக உருவாகல, நெகட்டிவ். அடுத்து நிறைய கம்யூனிகேஷன்ஸ், நிறைய நெட்ஒர்க்கு, நிறைய ட்ராக் லைன்ஸ்லாம் போட்டாச்சு, பாசிட்டிவ். பட் ஃப்ரைட் வந்து இம்ப்ரூவ் ஆகலை, இது நெகட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் ஆப்ரேஷன் ரேஷியோ. சி ஃபார் எக்ஸாம்பிள், நீ 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 110 ரூபா போடுற அப்படின்னா இது லாஸ் தானே. 110 ரூபா போட்டு 100 ரூபா தான் கிடைக்குதுன்னா எதுக்கு 110 ரூபா செலவு பண்ணணும்? லாஜிக் புரியுதா? நீ ஒரு 50 ரூபா போட்டு உனக்கு 100 ரூபாய் வருது, தட் இஸ் ப்ராஃபிட். அப்போ என்ன பண்ண, கடன் வாங்கி கூட 50 ரூபா போடலாம், ஏன்னா 100 ரூபாய் வருது, கடன் கொடுத்துட்டு ப்ராஃபிட் வரும். அப்போ ரயில்வேஸோட ஆப்ரேஷன் ரேஷியோ எப்படி இருக்குன்னா ப்ராஃபிட்டாக இருக்குது. அதாவது அது 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப அதிகம் பண்ண அவசியம் இல்லை, கம்மியாக போட்டாலே போதும். அதாவது ஆப்ரேஷன் ரேஷியோ இஸ் பிலோ 100. அதாவது 100% வச்சுக்கலாம். 100% 80% போட்டாலே போதும், இன்னும் காசு வந்துடும். 50% போட்டாலே காசு வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தல 110 ரூபா கிடையாது, 100 ரூபாய்க்குள்ளே போடுறோம். லாஜிக் புரிஞ்சா? ஆப்ரேஷன் ரேஷியோ இஸ் பிலோ 100 அர்த்தம் கம்மி காசு போட்டு காசு வருது. ஆப்ரேஷன் ரேஷியோ இஸ் அபவ் 100 அர்த்தம் 110 ரூபா 120 ரூபா போட்டு 100 ரூபா வருது அர்த்தம், இல்லை கம்மியாக வருது அர்த்தம். கரெக்டாக? ஸோ இந்தியாவோட ரயில்வேஸோட ஆப்ரேஷன் ரேஷியோ இஸ் பிலோ 100. ஸோ ப்ராஃபிட். இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் மிகப்பெரிய லிமிடேஷன் சொல்ல முடியாது, கன்சர்ன் சொல்லலாம். லாஸ்ட் இயர் நிறைய நியூஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன வந்துச்சு, ஆக்சிடென்ட் வந்துச்சுல, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆக்சுவலாக வந்துச்சுல. அதுக்கு என்ன ரீசன்? சேஃப்டி மெக்கானிசம் இல்லை, அதாவது கவாச் சிஸ்டம் இல்லைன்னு பார்த்தோமா. அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான காசு அலோகேட் பண்ணல. ஸோ இந்தியாவோட ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் சிஸ்டமான இந்த கவாச் சிஸ்டத்தை, இந்த ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டத்தை என்ன பண்ணல, இந்த வருஷம் பட்ஜெட்டில் எந்த ட்ரெயினுக்கு ஆட் பண்ண போகிறோம், எவ்வளோ கிலோமீட்டர் ஆட் பண்ண போகிறோம், இதெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ கவாச் பற்றின அப்டேட்டே இல்லை, இது ஒரு நெகட்டிவ். அடுத்து அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட். இந்தியாவோட ஸ்டேஷனை ரினியூ பண்ணுறோம், பூஸ்ட் பண்ணுறோம், டூரிசத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி மாடர்ன் டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்க போகிறோம் ரயில்வேஸில். இப்போ நம்ம எந்த ஸ்டேஷனை ரினியூ பண்ணணும், எங்கே பாப்புலேஷன் அதிகமாக வருது, எங்கே பிஸியஸ்ட்டாக இருக்குது, எங்கே அதிகமாக என்ன இருக்குது, டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கும், அங்கே தான் உருவாக்கணும். ஸோ டெல்லி மாதிரி இருக்கிற இடத்துக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிற காந்தி நகர், ஹபீப்காஞ்ச், கட்டாக், அயோத்தியான்னு ரொம்ப மினிமல் பிளேஸில் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் காசு அலோகேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்தியாவோட ஸ்பீட் ட்ரெயின், செமி ஸ்பீட் ட்ரெயின் வந்தே பாரத், ஒரு 200 வந்தே பாரத் ட்ரெயினை வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். பட் டெட்லைன், டார்கெட் இதை பற்றி எதுவுமே பேசல. ஸோ நோ கிளியர் டைம் லைன். முக்கியமான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல ரூட், வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், அந்த ரூட்டு, மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயின், தேர் இஸ் நோ ப்ராக்ரஸ். ஸோ இப்போ பேசின எல்லா பாயிண்ட்டுமே டெக்ஸ்ட் கண்டிஷன் இருக்குல்ல, வாட் டஸ் தி பட்ஜெட் ஆஃபர் ரயில்வேஸ், அதில் இருக்க சில பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். பட் அகைன் ரீட் பண்ணுங்க, இங்கே போட்டிருக்கல. எலக்ட்ரிஃபிகேஷன் கடைசி 10 வருஷமா 13 லட்சம் கோடி எலக்ட்ரிஃபிகேஷன் 90% பண்ணியாச்சு. பட் ஃப்ரைட் டிராஃபிக் வந்து 2% க்ரோத் தான் இருக்குது. ஆப்ரேஷன் ரேஷியோ பிலோ 100 இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு காலம் ஓவரா. அடுத்தது பாருங்க. வழக்கமாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 2014 முன்னாடி வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 2009 வச்சுக்கலாம், 2010, 2011 ஒவ்வொரு வருஷமும் எத்தனை கிலோமீட்டர் ரயில்வேஸ் போடுவாங்கன்னா ஆவரேஜாக 113 கிலோமீட்டர், ஆவரேஜ் 113 கிலோமீட்டர் லைடு. ஓகே, பட் 2014 அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் அது அதிகமாக்கி 150 கிலோமீட்டர் வரும். 150 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ ட்ராக்ஸ் ஹேவ் பீன் லைட் ஆனுவலி. வருஷம் எவ்வளோ ரயில்வேஸ் வந்து லைட் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஆவரேஜ் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. 130 150, இந்த ஒரு ஃபேக்ட். ஸோ என்ன ஆகுது, ரயில் நெட்வொர்க் என்ன ஆகுது, ஃபாஸ்ட்டாக அதிகமாகுதா. ஓகே, லாஸ்ட் த மோஸ்ட் ப்ரெஸிங் சேஃப்டி கவாச் சிஸ்டம், இந்த பிரேக்கிங் சிஸ்டம். there was no mention of any increase in the கவாச் கவரேஜ் இந்த பட்ஜெட்டில். ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களே செகந்திராபாத்தில் ஒரு 1400 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசல. அடுத்து பார்த்தோமா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, காந்தி நகரில், ஹபீப்காஞ்ச், மேன்பள்ளி, கட்டாக், அயோத்தியா, சரளப்பள்ளி. எங்கே அதிகமான ப்ராப்ளம் இருக்குது, நியூ டெல்லி பிஸியஸ்ட் ஹை ப்ரொஃபைல் ஸ்டேஷன். நம்ம டெல்லி தானே பண்ணியோம், டெல்லியை தான் வேர்ல்டு கிளாஸ் அப்போ மாற்றணும், இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணல, இப்போ பாலிடிக்ஸ் இருக்குது. அடுத்து வர லாஸ்ட் காலம், இட் வாஸ் டிக்ளேர்ட் தட் 200 more வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் would be introduced without any mention of timeline. அதில் முக்கியமாக there is no word on major pending projects, western dedicated freight corridor, மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிகளோட முக்கியமான பாயிண்ட்ஸ். பேசிக்ஸாக முக்கியமானதான் ஹைலைட் பண்ணி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் 2 பேராஸ் இருக்குல்ல, அது பேசிக்ஸ். ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்துச்சு, பட்ஜெட் வந்து மெர்ஜ் பண்ணியாச்சு. அதனால் வந்து பட்ஜெட்டை பெருசாக ரயில்வேஸ் பற்றி பேசல, அந்த பாயிண்ட்ஸ்லாம் அதெல்லாம் பேசிக்ஸ், அது தேவையில்லை, அப்டேட்ஸ் தான்.